தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலை போற்றி, காவாய் கனகத் திரளை போற்றி, கைலை மலையானை போற்றி. ஈரோடு திருமுறை கழகம் தொடர் சீர்பரவார் திருவடிகள் போற்றி, சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி, ஆறுவடிகள் திருவடிகள் போற்றி. இன்று இந்த அற்புதமான நவராத்திரி விழாவிலே 9 நாட்கள் அம்மையை கொண்டாடுகின்ற இந்த திருநாளில் ஆறுவடிகளார் அவர்கள் எனக்கு 2 மந்திரங்களை பணித்து அருளியிருக்கிறார்கள். அதிலே முதல் மந்திரம் 12வது மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம். கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம் புயத்தில் பகல் இரவா, நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவியேலையும் பூத்தவளே என்று உருகுகிறார் அபிராமி பட்டர். அதனுடைய பொருள் நம்ம இப்ப பார்க்கலாம். அபிராமியே, 7 உலகங்களையும் பெற்றவள் நீ, 7 உலகங்களையும் பெற்றவள் அம்மை அப்படிங்கிற சொல்றார். அதுக்கு ஐயா அடிக்கடி நம்முடைய வகுப்புல சொல்வார், நம்முடைய பணியை நம் கையால் செய்கிறோம், சிவனுடைய பணியை நங்கை வைத்து செய்கிறார் அப்படின்னு சொல்வார். அது மாதிரி அம்மையை வைத்துத்தான் அனைத்தையும் சிவன் செய்கிறார். நான் நினைப்பது உன் புகழை அப்படின்னா, நினைப்பது அப்படிங்கிற ஐயா சொல்லுவாங்க, அபிராமி பட்டர் யோகியாக என்றால் அவர் உள்ள நினைக்கிறார், அதை யோகம். நான் கற்பது உன் நாமத்தை, கற்பது அப்படிங்கிறது இந்த இடத்துல நாமம் அப்படிங்கிறது அந்த பரமாகம பத்ததி அப்படின்னு சொல்வார் ஐயா. இப்பெல்லாம் சொன்னாங்கல்ல, சிவ ஆகமங்கள், சிவ தர்மோத்திரங்கள், சிவ ரகசியங்கள், வேதங்கள், உபநிடதங்கள் எல்லாமே அதுக்குள்ள அடக்கம், சகலம் அடக்கம். அதான் நான் கற்பது உன் நாமத்தை. ஏன்னா அந்த நாமத்துக்குள்ளேயே எல்லாமே இருக்குது. அதைத்தான் சொல்றாரு. அதாவது செந்தளவு விரும்பிய செம்மை வேதியர்க்கும் அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமை, அஞ்செழுத்துக்குள்ள எல்லாமே இருக்குது. அப்புறம் சொல்றார், நான் கற்பது உன் நாமத்தை, நான் பக்தி செய்வது உன் திருவடியில் அப்படிங்கிறார் ஐயா. சொல்லுவாங்க, நம்மளுக்கு அடியாருக்கு என்ன நோக்கம்? இறைவனுடைய திருவடி. நாம அடியார்கள், அடியார்களுக்கு திருவடிதான் நோக்கமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த திருவடிதான், திருவடி பேருதான், பொற்றால் தான் அந்த தாள், அந்த திருவடி தான் குருநாதரானாலும் குருநாதனுடைய திருவடி தான் நமக்கு வழிகாட்டும், இறைவனுடைய திருவடியில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற திருவடியில் வைக்கிறார். நான் இரவு பகலாக இருப்பது உன் திருக்கூட்டத்தில். அப்போ இரவு பகலாக இடைவிடாது தொடர்ந்து நாம் திருக்கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்பதை இவர் வலியுறுத்துறார். ஏன் அப்படின்னா, நம்ம வலுவாமல் நழுவாமல் நம்ம இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொன்னார்களா, அதுல நம்ம தொடர்ந்து இருக்கிறதுக்கு இரவு பகலா இருக்கு. சிலர் கேட்பாங்க, எப்படி இரவு பகலா நம்ம வீட்டுக்கு போகணும்ல, வேற வேலை இல்லையா? இரவு பகலை எங்க இருந்தாலும் திருக்கூட்டத்தினுடைய நினைவோடு இருங்கள், குருவோடு இருங்கள், மானசீகமாக குருவை நினைத்துக் கொண்டிருங்கள். குரு நமக்கு வழிகாட்டுவார், திருக்கூட்டம் நமக்கு வழிகாட்டும் என்பதைத்தான் இந்த இடத்துல இரவு பகலா இருப்பது நின் திருக்கூட்டத்தில். ஏன் அப்படின்னு கேட்டா, வேற சிந்தனை அவருக்கு இல்லை. ஏன் அப்படின்னா அவர் யோகி, அப்ப யோகத்தில் இருக்க வேண்டும். அப்ப இந்த யோகம் அப்ப என்ன சொல்ற, சரியை கிரியை யோகம் எனப்படும் சாதனங்கள் செய்யும் போதுதான் அதை பெற முடியும். ஐயா சொல்வாரு, சரியா கோயிலுக்கு வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லுவார் ஐயா, சிம்பிளா சொல்லுவார். அதே சமயத்துல கிரியை அப்படின்னா கோயில்ல ஏதாவது வேலை செய்யுங்க, யோகம் அப்படின்னா மனதுக்குள் நினைத்திருங்க, அதாவது அகத்திலும் நினைக்கணும் புறத்திலும் நினைக்கணும், இதையெல்லாம் செய்யுங்க அப்படிங்கிற. இதை என்ன சொல்றாங்கன்னா, சிவ தர்மம் சிவ புண்ணியம் அப்படின்னு சொல்லி அருளாளர்கள் பதிவு பண்ணி இருக்கிறாங்க. அதாவது அதை செய்தவர்களுக்கு திருக்கூட்டம் கிடைக்கும். நீங்க சரியை பண்ணணும், கோயிலுக்கு வரணும், அடியார்களோடு இருக்கணும், அப்படி இருந்தா நம்மளுக்கு திருக்கூட்டம் கிடைக்கும். அதுல சொல்றாரு, அதுவும் உண்மையான திருக்கூட்டம் கிடைக்கும் சொல்றாரு ஐயா. எங்களுக்கு வகுப்பு அடிக்கடி சொல்லுவார், திருவேடங்கள் வேறு
அடியார்களின் குணங்கள் வேறுன்னு சொல்வார். வேடங்கள் மட்டுமே நமக்கு எந்த பலனையும் தராது. திருநீரோ ருத்ராட்சமோ காவி ஆடைகளோ ஒருவரை நமக்கு சரியாக காட்டாது. அப்ப எப்படி காட்டும்? அவர்களுடைய குணங்கள், ஐயா சொன்னார்கள், அந்த நெறி, அந்த சைவ நெறி, அதுதான் அவங்களை அடையாளப்படுத்தும் அப்படிங்கிறது சொல்ற. அதுதான் உண்மையான திருக்கூட்டம் என்கிறார் அபிராமிப்பட்டர். அப்ப இந்த 12வது மந்திரத்தில் இவ்வளவு ஒரு அற்புதமான விஷயங்களை நமக்கு வைத்திருக்கிறார். நாம் பாடி இருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனா ஆளுநர்கள் அற்புதமாக இதை எங்களுக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் பேசி இருக்கிறோம். 2வது பார்த்தீங்கன்னா எனக்கு 25வது மந்திரம், 12வது மந்திரத்துக்கு அடுத்து 25வது மந்திரம். அதுவும் அற்புதமான மந்திரம். பின்னே திரிந்த உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உண்மையான் மறவாமல் நின்று ஏத்துவனே அப்படிங்கிறார். அப்போ இந்த 25வது மந்திரத்துல அபிராமியே நீ மும்மூர்த்திகளுக்கும் தாய். ஐயா சொன்னார்ல, மும்மூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், சிவன் என்று நாம் பொருள் கொள்ளக்கூடாது. அது நம்ம இடத்துல தெளிவா நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அந்த மும்மூர்த்திகளுக்கு தான் தாயாக அபிராமி விளங்குகிறாள். நீயே பிறவி நீக்கும் மருந்து. நமக்கு ஆன்மாவுக்கு என்ன நோய்? பிறவி நோய். மாணிக்கவாசகர் சொல்றாரு, வினைப்பிறவி என்கின்ற வேதனை. அப்ப பிறவி நம்ம என்ன பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோம். பிறவி என்பது வேதனை தான். இங்கே அனுபவிக்க வந்திருப்பது வினைகளைத்தான். அதற்கு இடையில நம்ம கொஞ்சம் டயர்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதோ சின்ன சின்ன சந்தோஷம் அது இது கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இந்த காரம் இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் கொடுத்து காப்பி கொடுப்பாங்களா, அது மாதிரி. அது மாதிரி நமக்கு நல்வினை தீவினை ரெண்டையும் நம்ம இந்த இடத்துல அனுபவிக்கிறோம். முக்கியமாக இந்த பிறவி வினை பிறவி அதைத்தான் சொல்றாரு. அதாவது பிறவி நீக்கும் மருந்துங்கிறார். அப்ப பிறவி நீக்கணும். அந்த மருந்து யாருன்னு கேட்டா அபிராமி தான் அதனுடைய மருந்தா இருக்கு. அதுல மாணிக்கவாசகர் சொல்றாரு, என்ன சொல்லுகிறார்? அம்மை எனக்கு அருளியவார் யார் பெறுவார் அச்சோ அப்படிங்கிறார். 51 பதியங்களை பாடி கடைசியில சொல்றாரு, என்னை அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்தது யார்? அம்மைதான். அம்மைதான் சேர்க்க முடியும். வேற யார் சேர்க்க முடியும்? நமக்கு யார் வழிகாட்டுனாங்க? அம்மைதான். இங்க ஒரு அம்மை, அங்க ஒரு அம்மை. இந்த அம்மை இந்த பிறவிக்கு, அந்த அம்மை எல்லா பிறவிக்கும் அப்படிங்கறத ஐயா எங்களுக்கு வகுப்புல அடிக்கடி சொல்வார்கள். அதே சமயத்துல நான் எப்படி இந்த பிறவாமையை அடைய முடியும் அப்படின்னா, நான் முற்பிறவியில் தவம் செய்தனால்தான் எனக்கு இந்த திருக்கூட்டம் கிடைச்சிருக்குதுன்னு சொல்றாரு. அதே சொல்ற, அதனாலதான் உன்னை மறக்காமல் நான் போற்றுகிறேன் அப்படிங்கிறார். இனி எனக்கு எந்த குறையும் இல்லை. அப்புறம் மருந்து என்கிறாருக்கு. மருந்து என்பதை தேவாரம் திருவாசகம் ரெண்டுமே சொல்லும். மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு? என் பிறவிக்கு மருந்து அப்படிங்கிறாரு. மந்திரமும் மருந்துமாகி என்கிறார் அப்பர் சுவாமிகள். அப்ப இந்த மருந்து என்பது இந்த மந்திரம்தான், இந்த 5 எழுத்து தான், அதுக்குள்ள இருக்கிற அம்மையும் அப்பனும் தான் நமக்கு மருந்தே தவிர வேற எதுவும் மருந்து கிடையாது என்பதை நம்ம இந்த இடத்துல தெளிவா பதிவு செய்கிறார். என்னே நான் உன்னை பார்க்கவே மாட்டேன் என்கிறார். உன்னை மறக்கவே மாட்டேன் என்கிறார். அப்பனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன். எப்படி மறக்க முடியும்? எனக்கானதை எல்லாம் நீ கொடுக்கும் போது நான் உன்னை எப்படி மறக்க முடியும் அப்படிங்கிறார். அப்போ இந்த உண்மையான திருக்கூட்டத்தை அனுபவிக்கின்ற பொழுது, அந்த பக்தியில நம்ம அந்த யோகத்துல போய் இறைவனை காணுகின்ற பொழுது, அதை நாம் உணர்கின்ற பொழுது, அதிலிருந்து நாம் எப்பொழுதும் விடுபட முடியாது அப்படிங்கிறதான் அபிராமி பட்டர் சொல்றாரு. அம்மா சொன்னாங்கல்ல, யார் வந்தா என்ன, மன்னன் வந்தா என்ன, மன்னனுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குது? மன்னன் வந்தா என்ன, யார் வந்தா என்ன, யார் வந்தாலும் தெரியாது. ஏன்னா நாம் அபிராமியோடு தொடர்பில் இருக்கிறோம். நாம் இறைவனோட தொடர்புல இருக்கின்ற பொழுது, இறைவனை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, இறைவனை பெரிதாக நினைக்கின்ற பொழுது, திருக்கோயில் பணியை பெரிதாக நினைக்கின்ற பொழுது, அப்பொழுது அந்த இடத்தில் நமக்கு எதுவுமே பெருசா தெரியாது. இப்ப அண்ணன் முத்தம் இருக்கிறாருன்னா அவர் எல்லா பணிகளையும் விட்டுக்கொண்டு கோயில் பணியே அதுக்கான நேரங்களை ஒதுக்கி செய்யறார். அப்ப பார்த்தா அந்த பணிக்குள் நம்ம வந்து விட்டோம்னா எப்படி நம்ம அதுல மூழ்கி இருக்கிறோமோ அது மாதிரி இறைவனுடைய சிந்தனையில போகும்போது நமக்கு வேற எதுவும் தெரியாது. அந்த நிலையில் தான் அபிராமி பட்டர் இருந்தார்.
அவருக்கு வந்து யாரும் தெரியாது, மன்னன்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் மன்னன் சொன்னாங்க. ஏன்னா அன்னைக்கு மன்னன் சொன்னாதான் பெரிய, இன்னைக்கு முதலமைச்சர் பிரதமர் சொல்றோம்ல அது மாதிரி. அதுக்காக வந்து அப்ப அது எதுவுமே தெரியாது, நான் உன்னை மறக்க மாட்டேன் என்கிறார். உண்மையான திருக்கூட்டம் கிடைத்தால் பிறவி கிடையாது என்பது இந்த மந்திரத்தினுடைய முக்கியமான இந்த 25வது மந்திரத்தை சொல்லுவது என்னன்னா, உண்மையான திருக்கூட்டம். அப்ப வந்து திருவேடங்கள் இல்லாத திருக்கூட்டம் நமக்கு கிடைக்கும். எப்படி? பிறவி கிடையாது. அப்படி ஒரு திருக்கூட்டம் கிடைக்கும் போது நம்மளுக்கு வந்து பிறவி கிடையாது. அதே சமயத்துல சொல்றாங்க, பெரியவங்க அருளாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க, பெரிய புராணம் நீங்கள் படித்தால் உங்களுக்கு பிறவி கிடையாதுங்கிறார். என்னது இப்படி திருக்கூட்டம்ங்கிறாங்க, அங்க பெரிய புராணம்ங்கிறாங்க அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எல்லாம் வேண்டியதில்லை. பெரிய புராணம் திருக்கூட்ட சிறப்பை தான் வலியுறுத்துகிறார். பெரிய புராணம் என்ன சொல்லுது? திருக்கூட்டத்தை பத்தி தான் சொல்லுது, நாயன்மார்களை பத்தி தான் சொல்லுது. இறைவனை உயிராக நினைத்து இறைவனோடு ஒன்றி கலந்த அந்த ஞானிகளையும் யோகிகளையும் சித்தர்களையும் தான் பேசுது, நாயன்மார்களை தான் பேசுது, வேற யாருமே பேசுறது இல்லையில. அப்படிப்பட்டவர்களுடைய அந்த கதைகளை, புராணங்களை, அவர்கள் செய்த அந்த பணிகளை, அவர்கள் செய்த தியாகங்களை நாம் நினைக்கும் பொழுது, நாம் அதை சிந்திக்கும் பொழுது நம் உள்ளத்திலே அது அப்படியே அந்த நம்முடைய ஐயா சொல்வார், ரத்தத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி ரத்தத்தை அறுத்தோம்னா அது பூரா சிவ சிந்தனையாக அப்படியே நம்மளுக்கு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அந்த சிவ சிந்தனையோடு இருந்தவர்களை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது நாமும் அந்த புண்ணியங்களுக்கு நாம் ஆட்படுகிறோம் அப்படிங்கிறது தான். அதெல்லாம் சொல்றாரு அந்த 2வது மந்திரம், உனடந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமாள் அப்படிங்கிற திருக்கூட்டம் தானே. பெரிய புராணமே என்ன? திருக்கூட்டம் தான். ஆதலால் பெரிய புராணம் படிச்சா நம்மளுக்கு வந்து பிறவி கிடையாது. அதே மாதிரி முப்பிரையில் தவம் செய்தால் மட்டுமே திருக்கூட்டம் கிடைக்கின்றார். அப்ப நம்மளுக்கு திருக்கூட்டம் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது, நமக்கு ஒரு குருநாதர் கிடைத்திருக்கிறார்கள், நமக்கு ஒரு அற்புதமான திருக்கோயில் கிடைத்திருக்கிறது, அதை அற்புதமாக அண்ணன் அவர்கள் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழலை நாம் பயன்படுத்தி நாமும் வாழ்வாங்கு வாழ்ந்து அன்னையுடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி ஆறுவடிகளார் திருவடிகள் போற்றி, ஆறுவடிகளார் திருவடிகள் போற்றி. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். இந்த 2 பேருடைய உரைகள் தான் நமக்கு இருக்கிறது. அந்த நாளைக்கு இது நமக்கு தேவைப்படாது. இன்றைக்கு தொடங்க லேட் ஆயிட்டு, நாளைக்கு அரை மணி நேரம் முன்னால தொடங்கி 8-8:10 நம்ம நிறைவு பண்ணிடுவோம். இவ்வளவு நேரம் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு ஆடியன்ஸ் வந்து குழந்தைகள் எல்லாம் வந்து முன்னால வந்துட்டாங்கன்னா நம்ம தொடங்கலாம். ஆடியன்ஸுக்காக காத்திருக்கோம். 4:30 மணி 5:45. அதனால நாளைக்கு இது மாதிரி நேரம் ஆகுது. இந்த கண்ணிய தோன்புகள்ங்கிற மந்திரத்தையும் அடுத்தது 25வது மந்திரம் பின்னே திரிந்து என்ற மந்திரத்தை எடுத்து என்ன கேட்டீங்க? பாக்கியம் இன்னைக்கு பேசணும் 3 பேர். அப்படிதானே? பாக்கியம் நாளைக்கு பேசிக்கலாம். அப்படித்தானே? ரெடியா வந்துட்டீங்களா? சரி பேசுங்க. அதனால ஒண்ணும் இல்லை. சரி, எல்லாரும் ஆர்வமா இருக்கிறீங்க, பேசினா சரி, சந்தோஷம். சார் வேற ஆர்வம் உட்காந்துருக்காங்க. இந்த அவருடைய தலைமையில் இதுவரைக்கும் பேசினது வந்து அது திருக்கூட்டம். ஞானம் ஒரு டீம் வரும், அது இன்னொரு டீம் வருது ஞானம்ங்கிற பேர்ல. திருக்கூட்டங்கிறது எப்படின்னா, இவ்வளவு பேர் கூட நம்ம அடியார்கள் கூட உட்கார்ந்து வந்து நம்ம செய்யக்கூடிய முதல்ல பேசணும் சரியை கிரிய யோகத்துல இருக்கக்கூடிய தீவிரம் தான் நம்மளை யார் கூட உட்கார விடணும், அடியார்கள் கூட அமர விடும். அடியார்கள் கூட இருக்கிற வாய்ப்பு கிடைக்கிறதை பற்றி அவர் சொல்றார். அடியார்கள் கூட இருந்தால் நமக்கு பிறவி கிடையாது. பிறவிங்கிறது ஒரு வேதனை. அந்த பிறவி நமக்கு கண்ணிய கும்புகள் கற்பதும் நாமும் கசிந்து பற்றி பண்ணியது ஒரு பாராமுயத்தில் பகலிரவா அந்நியது உண்மை நயந்தோர் அவயத்து. அதான் திருக்கூட்டம். நான் முன் செய்த புண்ணியம் ஏதுங்கிற முன் செய்த புண்ணியம் ஏது. அதாவது 4 மாணவர்களை வைத்துக் கொண்டு நான் வகுப்படுத்தாலும் கூட அந்த 4 மாணவர் கிடைக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் வேணும். அதுவும் கிடைக்காம வாத்தியார்கள் நிறைய பேர் சிரமப்படுறாங்க, சைவ வாத்தியார்கள். அதனால அந்த அடியார்கள் நமக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் என்பதை தன் தலைப்பாக எடுத்து நிறைய விளக்கங்களோட பெரிய புராண விளக்கத்தோட சிறப்பாக சொன்னார். அடுத்து நம்ம வந்து ரங்கநாதன் சார், நம்முடைய சைவ சித்தாந்த பாடசாலையினுடைய அமைப்பாளர் ரங்கநாதன் சார் பேசுறார். நீங்க நாளைக்கு உங்களுக்கு நாளைக்கு முடியாது, நாளைக்கு பேசுறேன்.